ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சுவையான குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 சோம்பு, 4 கிராம்பு, ஒரு அரை நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அது கூட 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். குழம்புக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் போடணும், அதான் சுவை கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அது கூட 5 டீஸ்பூன், நான் போடுற அந்த ஒயிட் கலர் ஸ்பூனில் 5 டீஸ்பூன் மல்லித்தூள். நான் யூஸ் பண்ணியிருக்க குழம்பு மிளகாய் தூள் ஆச்சி மிளகாய் தூள், அதில் 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வீட்டில் அது இல்லைங்கிறதுனால நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே நல்லா தான் இருக்கும். அது கூடவே காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க, இல்லைன்னா பற்றிக்கும், அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேங்க. அது 2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டால் தான் குழம்பு நல்லா இருக்கும், கெட்டியாக வரும். 2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க. இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. குழம்பு தாளிச்சிக்கலாங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே க்ளீன் பண்ணி வச்சுக்க குடலை போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ குடல் எடுத்திருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். குடலை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெயில் வதங்கி சுண்டி வரட்டுங்க. இப்போ நல்லா சுண்டிருச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மறுபடியும் பரட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்தி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதிலேயே மிக்சிலேயே கலக்கி உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இன்னும் உப்பு போடல, இப்போ தான் போடுறேன். உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி 6 விசில் விட்டிங்கன்னா சுவையான குடல் குழம்பு ரெடி ஆயிருங்க. நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.